இன்றைக்கி பிக்னிக் மாதிரி ஒரு டே பிளான் பண்ணியிருக்கோம். தாத்தாவோட ஊர் வந்து எஸ்ஆர் பட்டணம். அவங்க யாருக்கெல்லாம் தெரியுமோ, இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ்ஆர் பட்டணத்தில் எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் போயிட்டு இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாங்கிறது தான் இன்றைக்கி பிளானு. ஸோ தோட்டத்துக்கு வெளியிலவே வந்து இந்த மாதிரி ஒரு தொட்டி ஒன்று இருக்குது. அந்த தொட்டியில் வந்து தாத்தா வரதுக்கு முன்னாடியே போயிட்டதுனால அந்த தொட்டியை பார்த்தோன்னே ஸ்விம்மிங் பூல்னு சொல்லி ஒருத்தர் இறங்கி குளிச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் தாத்தா வந்ததுக்கப்புறமா கேட்டை திறந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வைக்க ஆரம்பித்தாச்சு. வீட்டிலே வெங்காயம் உரிக்கிற மாதிரியான வேலைகள்லாம் முடிச்சிட்டதுனால இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக உட்காந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ரொம்ப இல்லை. சட்டி பாத்திரம் எல்லாமே அம்மா எடுத்து வச்சுட்டாங்க, அதெல்லாமே தூக்கிட்டு வந்துட்டோம். ஸோ என்னென்ன சாப்பாடு அப்படின்னா, கோழி ரசம், சிக்கன் உப்பு கறி, நாட்டுக்கோழி முட்டை அவிச்சாச்சு. ஸோ தாத்தா சொல்கிற மாதிரி தாத்தா பக்கத்தில் இருந்து சொல்லி ரெசிபி செஞ்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி பிளான் பண்ணி கிளம்பி வந்திருக்கோம். கோழி எல்லாமே வரும்போது கட் பண்ணி வாங்கியாச்சு. அதை வந்து அங்கே இருக்கிற விறகடுப்பில் போட்டு சமைக்கிறது தான் வேலை. ஸோ சீக்கிரமாகவே கொதித்து கோழி ரசம்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ரசம் மட்டும் கப்பில் ஊற்றி தந்துடுவாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். நல்லா காரமாக பயங்கரமாக இருந்துச்சு. வாயில் வச்சோடனே கண்ணிலேருந்து தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் இன்னும் வந்து சமையல் வேலை போயிட்டு தான் இருந்தது. தாத்தாவும் அம்மாவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்பாடு போடுறதுக்கு இடையில் நாங்கள் ஒரு டான்ஸை போட்டுட்டு அப்புறம் இது வந்து ஒரு மெயின் டிஷ் என்ன அப்படின்னா, அந்த கறி சட்டியில் வந்து காலி ஆனதுக்கப்புறம் சோறை போட்டு அந்த அடியில் உள்ளதெல்லாம் போட்டு கிண்டிடுவாங்க. ஸோ அந்த சட்டி சோறுன்னு சொல்லுவோமா, அதை சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஃபேவரெட் அது. ஸோ அம்மா வந்து அதை கிண்டி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி திருப்பி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து காரில் வச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஜாலியாக இருந்தது. நல்ல சில்லுன்னு காற்றோட சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. பை பாய்.